உயிரின் சுவாசம் வாசி. மனிதர்களுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 21,600 முறை சுவாசம் நடைபெறும். சுவாசத்தை குறைத்தால் ஆயுள் கூடும். சுவாசத்தை குறைக்க வாசி யோகம் செய்து ஞானம் அடையலாம் என்று எண்ணி பலர் வாசி பயிற்சி கற்றுத்தந்து வருகிறார்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பயிற்சியை ஞானம் அடையும் பயிற்சி என்று எண்ணி வாசி யோகா பயிற்சியை கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். வாசி யோகா செய்வதால் ஞானம் அடைந்துவிட முடியாது. சித்தர்கள் கூறிய ரகசியம் புரியாததுதான் காரணம். மனம் அடங்கினால் சுவாசம் ஒடுங்கும். சுவாச ஓட்டத்தை குறைத்து மனம் அடங்காது, கர்மா கழியாது. முதலில் மனம் அடங்க சுவாசம் ஒடுங்கும். மனம் அடங்க மெய்ப்பொருள் தவந்தான். மனம் அடங்கி கருமா கழிய ஆயுள் தேவை. அந்த ஆயுளை விதியை மாற்ற சுவாசம் ஒடுங்க வேண்டும். இதை அகஸ்தியர் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டா, மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா, மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா, மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்று அகஸ்தியர் கூறுகிறார்.